அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களையும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 6 அமைதி நதிக்காலம். ராமனது தேர் தடத்தையும் அத்தடம் அயோத்தி நகர் நோக்கி சென்றதையும் மக்கள் காணுதல். பாடல் எண் 667. தேரது செல் தடத்தையும் பின் தேடி வெற்றி கொண்டனரே, ஊரதனை நோக்கியே தேர் ஊர் தடமும் கண்டனரே, தேரதன் கால் தடம் மண்ணில் திரள் படம் முன் நின்றனரே, பூரணம் எம் நகருள்ளே புகுந்தது மெய் என்றனரே. இதுவே 667வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். தேரது செல் தடத்தையும் பின் தேடி வெற்றி கொண்டனரே என்ற முதல் வரிக்கான விளக்கம், ராமனையும் அவன் பயணித்து சென்ற அந்த தேரையும் தேடி அங்குமிங்குமாக அலைந்த அந்த கோசல நாட்டு மக்கள் தம்முடைய அலைச்சல் மிகுந்த முயற்சியின் பயனாக அவர்கள் கடைசியாக அந்த தேரின் தடமானது மண்ணிலே பதிந்திருந்த இடத்தை கண்டுபிடிப்பதில் அவர்கள் வெற்றி கொண்டனர். ஊரதனை நோக்கியே தேர் ஊர் தடமும் கண்டனரே, அவர்களுடைய ஊராகிய அந்த அயோத்தி நகரத்தை நோக்கியே அமைதி நதிக்கரையில் இருந்து செல்லக்கூடிய அந்த சாலையிலே அந்த தேர் தடம் என்கிற தேர்காலாகிய தேர் சக்கரத்தின் தடமானது மண்ணிலே பதிந்திருந்த அந்த காட்சியை அவர்கள் கண்டுகொண்டனர். தேரதன் கால் தடம் மண்ணில் திரள் படம் முன் நின்றனரே, அவ்வாறு அந்த தேரின் கால் தடமாகிய தேர் சக்கரத்தின் தடம் அயோத்தி நகரத்துக்கு செல்லக்கூடிய அந்த சாலையிலே பதிந்திருந்த இடத்தை கண்டுகொண்ட மக்கள் தாம் கொண்ட மகிழ்ச்சியினால் ஆர்வத்துடன் ஒன்று திரண்டு அந்த தேர்கால் தடத்தை பார்ப்பதற்காக அங்கே அனைவரும் சேர்ந்து வந்து நின்று ஆவலுடன் அந்த காட்சியை பார்த்தனர். பூரணன் எம் நகருள்ளே புகுந்தது மெய் என்றனரே, அவ்வாறாக அந்த தேர் கால் தடமானது மண்ணில் பதிந்திருந்த அந்த காட்சியை, அதிலும் குறிப்பாக அயோத்தி நகரத்துக்கு செல்லக்கூடிய அந்த சாலையிலே அந்த தடம் பதிந்திருந்த காட்சியை அவர்கள் பார்த்ததன் விளைவாக அவர்கள் தமக்குள்ளே ஒரு முடிவுக்கு வந்தனர். பூரணம் என்கிற அன்பின் பூரணத்துவம், அறிவின் பூரணத்துவம், ஆற்றலின் பூரணத்துவம், கனிவின் பூரணத்துவம், நட்பின் பூரணத்துவம், பண்பின் பூரணத்துவம் என்னும் அனைத்து விதமான பூரணத்துவமும் நிறைந்த தம்முடைய மன்னனாகிய ராமன், தமது அன்பிற்குரிய ராமன் தமது நகரமாகிய அயோத்தி நகரத்துக்குள்ளே புகுந்தது உண்மைதான், அவன் அங்கேதான் சென்றிருப்பான் என்று அவர்கள் பேசிக்கொண்டனர். இதுவே 667வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 668வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.